கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் எந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் என்றால், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம பாத்தீங்கன்னா போராட வேண்டியது அவசியமாக இருக்கு. காலையில எந்திரிக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. சாத்தானோட மெயினா போராட வேண்டியது அவசியமாக இருக்கு. சத்துருக்களோட போராட வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பூமியில நம்ம வாழ்ற வரைக்கும், அதுவும் கிறிஸ்துக்குள்ள யார் யாரெல்லாம் தேவ பக்தியோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான், சாத்தானோட போராட்டமா தான் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்காக அப்படிப்பட்ட சத்துருக்கள் இடத்துல இருந்து நமக்கு விடுதலை பண்ணி கொடுக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய கூடியவரா இருக்கிறார். நம்ம சும்மாதான் இருக்கு சொல்ற, நம்மள பாத்தீங்கன்னா நீங்க சும்மா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்க. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவிசுவாசிகள் எல்லாம் உலக மனுஷங்களை தேடி போவான். ஆனா நாம யார தேடி போகணும்? இதாமே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னை சுத்தி எல்லாமே நெருக்கடியா இருக்கு, நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறான், நான் வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறான், நான் அழிஞ்சு ஒண்ணுமே இல்பொருளாம இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறான். என்னிடத்துல அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு எந்த ஒரு பெரிய சக்தியும் கிடையாது, நான் பெரிய பலசாலியும் கிடையாது, எனக்கு பெரிய ஆயுதமும் கிடையாது. ஆனா என்னிடத்துல வேற யாரும் இல்லைனாலும் கூட நீர் இருக்கிறீர் பிதாவே, உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் என்னோடு கூட இருந்தா அது எனக்கு போதும். நீர் எனக்காக யாவற்றையும் பார்த்து கொள்வீர், எனக்காக நீர் யுத்தம் செய்வீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படிதான் நம்ம ஓட்ட வேண்டியது இருக்கு. வேதாகமத்துல நம்ம பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்க, எகிப்தின் அடிமைத்தனத்துல. பார்வோனை யாராலையுமே எதிர்த்து நிக்க முடியாது. இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருந்தாலும் பார்வோனை யாருமே எதிர்த்து நிக்க முடியாது. பார்வோன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்தின் ராஜா, இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனம் படுத்திட்டு இருந்த ராஜா. இருந்தாலும் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்காக அங்கேயும் யுத்தம் பண்ணார். மோசே மூலியமாக இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வந்ததும் இல்லாம மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இவங்களை எப்படியாச்சு இந்த அடிமைத்தனத்திலிருந்து போக விடக்கூடாது, அவங்களை திரும்ப கூட்டிட்டு மறுபடியும் அவங்களை அடிமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி மறுபடியும் அவங்க படைகளோட வரான் பார்வோன் ராஜா. இஸ்ரவேல் மக்களை மடங்கடிக்கிறதுக்காக அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதே தேவன் தான். எதற்காக கடினப்படுத்துகிறார்? இஸ்ரவேலுடைய தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத ஒவ்வொரு எகிப்தியனும் புரிஞ்சுக்கணும். நான் தான் தேவன், இஸ்ரவேலை கைவிடாத தேவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் மக்களை மடங்கடிக்கிறதுக்காக வரான். அங்கேயும் தேவன் யாருக்காக யுத்தம் பண்ணிக்கிறார்? இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிறார், தன்னுடைய சொந்த ஜனம். நல்லா யோசிச்சுக்கோங்க, அன்று இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணின அதே தேவன் இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்யக்கூடியவரா இருக்கிறார். நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, சும்மா இருங்க அப்படின்ற. வாசிக்கலாம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 14. இந்த யாத்திராகமம் புத்தகத்துல ஃபுல்லா நீங்க படிச்சீங்க அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி அவங்க மீண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்க கற்றுக்கொள்ள முடியும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாருங்க, நமக்காக யார் யுத்தம் பண்றா? மனுஷனா?
இல்லைன்னா இங்க வந்து மோசைவை குறித்து சொல்றாங்க, மோசை உங்களுக்காக யுத்தம் பண்ண கிடையாது. இங்க மோசை வந்து வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கிருபையினால இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வர, உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு கானான் தேசத்தை கொடுப்பேன், அங்க நல்ல பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை உங்களுக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டு வராரு. ஆனா அந்த இஸ்ரேல் மக்களை மறுபடியும் மடங்கடிக்கணும், மறுபடியும் அடிமைத்தனம் பண்ணணும் அப்படின்ட்டு பார்வோன் ராஜா தன்னுடைய யுத்த வீரர்களை கொண்டு வரான். எங்க இவங்க செங்கடலை கடந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு அற்புதம் நடக்குது. செங்கடல் வந்து தனியா பிரியுது. அந்த செங்கடலுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் பயப்படுறாங்க. பார்வோனுடைய வீரர்கள்லாம் வர்றதை பார்த்துட்டு, படைகள்லாம் வர்றதை பார்த்துட்டு இஸ்ரேல் மக்கள் பயப்படுறாங்க. இதற்குதான் நான் மோசே எங்களை நீ கூட்டிட்டு வந்த, இதுக்கு நாங்க பேசாம அடிமைத்தனமாவே இருந்திருப்போமே. இப்ப இந்த செங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்வோன் ராஜா எங்களை மடங்கடிக்க போறான், எங்களை கொலை செய்ய போறான். இதற்குதான் நான் மோசே எங்களை கூட்டிட்டு வந்தேன். பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வரும்போது அந்த மனுஷன் மேல பழிய போடுறாங்க, நிந்திக்கிறாங்க. நிறைய பேர் அப்படிதான், நல்லது பண்ணா புரிஞ்சிக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க, ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படின்னு. பழி போடுறதுக்கு தான் முக்கியமா வந்து இருப்பாங்க. நான் அப்படி இருந்திருப்பேனே, இப்படி இருந்திருப்பேனே, என்னை இப்படி பாலங்கணத்துல வந்து தள்ளிட்டியே. ஒரு 2 பேர் 3 பேர் சொன்னா பரவாயில்ல. ஆனா இங்க மோசேக்கு எதிரா 1 லட்சம் இல்ல, பல லட்சம் மக்கள் இருக்காங்க, இஸ்ரவேல் மக்கள். அப்படி இருக்கும்போது மோசே எப்படி அந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு நெருக்கடியில மோசே இருந்திருப்பார். ஆனா கர்த்தர் வந்து மோசேவையும் சரி இஸ்ரவேல் மக்களையும் சரி பலப்படுத்துகிறார். நீங்க எது குறிச்சு கவலைப்படாதீங்க, நீங்க எதை குறிச்சு, அந்த 13வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பாருங்க, இப்போ உங்களுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து வருகிற அந்த பார்வனையும் சரி, அந்த பார்வனுடைய வீரர்கள் படைகள் எல்லாவற்றையும் சரி நீங்க இனி பார்க்கவே மாட்டீங்க. நீங்க பயப்படாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கூட பயப்படுகிற விதமா நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் எப்படி குழந்தைகளை வளர்க்க போறேன், எனக்கு இந்த வேலை நிரந்தரமா இருக்குமா, இல்லைன்னா எனக்கு இந்த உடல் பலவீனமா இருக்கு, நாளைக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியலையே. நிறைய விஷயத்துக்கு பயப்படும். எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்லபடியா எதிர்காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா. ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலை. நான் இல்லைன்னா என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஏதா இருப்பாங்க. நிறைய பேருக்கு நிறைய கவலைகள், பயங்கள் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பயப்படாதீர்கள். பாருங்க, நம்மளை வந்து திடப்படுத்துகிறார். 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மனுஷன் கைவிட்டாலும் சரி, வேற அப்பா அம்மா கைவிட்டாலும் சரி, நண்பர்கள் கைவிட்டாலும் சரி, உற்றார் உறவினர்கள், நாம யார் ரொம்ப அதிகமா நம்பிட்டு இருந்தோமோ உலகத்துல, யாரு மேல நம்ம ரொம்ப அன்பா இருந்தோமோ அவர்களே நம்மை கைவிட்டாலும் சரி, கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சு, நம்ம பாவம் பண்ணாலும் சரி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவரா இருக்கிறார். நாம எப்போ மனம் திரும்புறோமோ கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை சேர்த்து கொண்டு நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். வராங்க இவங்களும் வந்து அந்த செங்கடலை கடக்கும் போது முன்னாடி அவர்களை வழிநடத்தின தேவதூதன் என்ன பண்ணான் தெரியுமா? பார்வோன் வந்ததுக்கு பிறகு மக்களை எல்லாம் போக விட்டு பின்னாடி நின்றுட்டான் தேவதூதன். ஒரு பெரிய மேகமும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி, அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த மேகம் பின்னாடி இருந்தது. பின்னாடி வந்ததுக்கு பிறகு பார்வோன் படைகள் அவங்க பின்னாடி வருது, அவங்களால பார்க்க முடியல. ஏன்? கம்ப்ளீட்டா மேகம் மறைச்சு இருக்கு. கர்த்தர் அந்த மேகத்தை கொண்டு மறைக்கிறார். அவங்க போனதுக்கு பிறகு அந்த செங்கடல் 2ஆ பிளந்த அந்த செங்கடல் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தது.
அதுல நிறைய பேர் மாண்டு போனாங்க பார்வோன் படையினர். பாருங்க கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை, ஒரு அதிசயத்தை நேராக காண்பிக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல எழுதப்பட்ட சுவிசேஷங்கள் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரிலாம் அற்புதங்கள் அடையாளங்கள் பார்த்தாதான் மக்கள் நம்புவாங்க. இப்போ நமக்கு எழுதப்பட்ட சுவிசேஷங்கள் நிறைய இருக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல நடந்திருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குரிய. கண்டிப்பா நடந்திருக்கு. அதுதான் நம்ம இப்ப வாசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் யார் எழுதுறா? ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமம் வரைக்கும் மோசே எழுதுகிறார். சோ நம்ம பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். ஒரு காலகட்டத்துல இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணின அதே தேவன் இப்பொழுது என்னுடனும் இருக்கிறார். எனக்காக அவர் யுத்தம் செய்யக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 30. இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படிலாம் கர்த்தர் துணை இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வது எல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதாவது இப்ப என்ன அப்படின்னா, இவங்க செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. கர்த்தர் இவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, கானான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. சோ அந்த இடத்துல கூட நிறைய புறஜாதியினர் இருக்காங்க, அவ்விசுவாசிகள் இருக்காங்க. எமோரியர்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு ஆளுங்க இருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு ராஜா இருந்தான். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை கண்டாலே பாத்தீங்கன்னா பிடிக்காது. ஏன்னா அவங்க மக்கள் தொகையில ரொம்ப அதிகமா இருக்காங்க. இவங்க நம்ம நாட்டுக்கு வந்துட்டா நாம அவ்வளவுதான், நம்மளை மடங்கடிச்சிருவாங்க. அந்த ஒரு பயத்தினாலேயே பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க. எங்க? பார்வோன் இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க, செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. அவங்க அடுத்தடுத்து போக 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 இன்னொரு புது பிரச்சனைகள் வருது. இந்த தடவை என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோரியர்களுக்கு பயப்படுறாங்க. எமோரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு, அவர்களுக்கு பயப்படுறாங்க. அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 30வது வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்ணுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே இஸ்ரவேல் மக்கள் மோசேவை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, தேவனை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. நாங்க பார்வோன் இடத்திலேயே நாங்க அடிமைத்தனமா இருந்திருப்போமே, அங்கேயே எங்களுக்கு தேவையான அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, அங்கேயே எங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிட்டு இருந்ததே. இப்ப நாங்க எமோரியர் கையில சாகணும். அப்படிதான் மக்கள் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணா ஏதாச்சும் ஒரு முறுமுறுத்துட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். அது எப்படி இவன் பண்ணி நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி குச்சிரிப்பு போறாம நல்ல பேர் மத்தவங்க எடுத்துட்டா போதும், அது எப்படியாச்சும் கொலைக்கிறது, அது எப்படியாச்சும் கெடுத்து போடுறது, கலைச்சி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் மக்கள் முன்னாடி இருப்பாங்க. அதே கலகக்கார மக்கள் இஸ்ரேல் மக்கள்லயும் நிறைய பேர் இருந்தாங்க. மோசே என்ன நல்லது பண்ணாலும் அதுல ஏதாச்சும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு மோசேவையும் சரி பிதாவாகிய தேவனும் சரி அவங்க பழிக்கிறது, தப்பா பேசுங்க. இத்தனைக்கும் கண்ணுக்கு நேரா அதிசயத்தை பார்த்தவங்க. நாமெல்லாம் இது வரைக்கும் கண்ணுல அதிசயங்களை பார்த்தது இல்லை. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை ஜெபிக்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா தேவன் நடத்துகிறார். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி இல்லை, நேர்ல பார்த்திருக்காங்க தேவனுடைய வல்லமை என்ன. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கடல் இப்படி ஒரு 2ஆ பிளந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அவங்க நேர்ல பார்த்திருக்கும் போதே பார்வோனின் அந்த படைகள் எல்லாமே அந்த கடல்ல மூழ்கி இறந்திருக்கும் போது
அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாஷ்டாங்கமா தேவனிடத்துல வணங்கி கடைசி வரைக்கும் அவருக்கு பிரியமுள்ளவர்களா நடக்கணும். ஆனா அதெல்லாம் மறந்து அவன் திரும்ப திரும்ப பயப்படுறான், திரும்ப திரும்ப தேவனை விட்டு பின்வாங்கி போறான். அதான் இங்க சொல்ற பாருங்க, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்னைக்கு பார்வோனை ஜெயிக்க வச்சார். பார்வோன் இடத்துல இருந்து உங்களை காப்பாத்தினார். பார்வோன் இடத்துல அவரை வந்து யுத்தம் செய்தார். இப்ப அதே போல எமோரியர் வந்திருக்காங்க, அவர்களை நாம் எதிர்க்கணும். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த இடத்துல யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இஸ்ரேல் மக்கள் எமோரியர்களை எதிர்க்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய கூடியவரா இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22. உபாகமம் 3ஆம் அதிகாரம். அவர்களுக்கு பயப்பட்டீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிலைச்சி இருக்க மாட்டாங்க. அந்த எகிப்துல இருந்து அந்த கானான் தேசத்துக்கு போகும்போது ஒவ்வொரு இடமா அவங்க வந்து தாண்டி தான் போகணும். அப்படி ஒவ்வொரு இடமா தாண்டி போகும்போது ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க. சோ அவர்களெல்லாம் தாண்டி போகும்போது அவங்க எல்லாம் இஸ்ரவேல் மக்களை பார்த்து பயப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, அவங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல ஒரு சில இஸ்ரவேல் மக்களை வந்து பாத்தீங்கன்னா மற்ற ராஜாக்கள்லாம், மற்ற வேறு நாட்டு ராஜாக்கள்லாம் அவங்கள அடிமைத்தனப்படுத்தணும், அவங்கள கொண்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுல வந்து ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா பாசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கிறாரு, எமோரிய ராஜாவும் இருக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து எதிர்க்கக்கூடியவரா இருக்காங்க. யாருடைய மக்கள்? இஸ்ரேல் மக்களை வந்து எதிர்க்கக்கூடியவரா இருக்கிறார்கள். அவர்களை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அவிசுவாசமா இருந்து பயப்படுறாங்க. விசுவாசிகள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பயப்பட மாட்டாங்க. இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏன் பயம் வருது, சாத்தான் எதுக்கு நமக்கு வந்து பயத்தை தூண்டி விடுற அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. கர்த்தர் வந்து வாயினாலதான் நம்ம அறிக்கையிடுறோம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேங்கிற அந்த ஒரு விஷயத்த வாயினாலதான் அறிக்கையிடுறோம். தவிர நம்மளுடைய இருதயம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து அந்த இருதயத்தை எடுத்து போடக்கூடியவனா இருக்கிறான். அந்த பயத்தை, அந்த தைரியத்தை எடுத்து போட்டு, உற்சாகமுள்ள ஆவியை எடுத்து போட்டு பலவீனம் உள்ள ஆவியை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவரா இருக்கான். அந்த பலவீனம்னா என்ன? தேவனை விட்டு பின்வாங்கிறது, பயப்படுறது, அவிசுவாசத்துல அதிகமா போயிடுறது. கர்த்தர் அவ்வளவுதான், கர்த்தர் என்னை கண்டிக்கவே மாட்டார், என்னை யோசிக்கவே மாட்டார், என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டார், நான் அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு பின்வாங்கிட்டு போடுறது, தப்புக்கு மேல தப்பு பண்றது. அதேதான் இஸ்ரவேல் மக்களும் பண்ணா. தேவனுடைய அன்பை ருசிச்சு பார்த்துட்டாங்க, தேவனுடைய அதிசயத்தை, அற்புதத்தை நேரடியா பார்த்துட்டாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை வரல, விசுவாசம் இல்லை, அவிசுவாசமா வந்து அவங்க இருக்கிறாங்க. சோ இங்கே நம்ம வந்து வாசிக்கலாம். அதே உபாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22. அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மோசையானவர் மக்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். யாராச்சும் ஒருத்தவங்க துவண்டு போயிருக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு இழப்புல இருக்கிறாங்கன்னா, கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா, உபத்திரவம் பண்ணனா கூட பரவாயில்ல, சரி ஒரு நன்மையான காரியங்களை பண்ணலாம் கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இருங்கன்னு கூட சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணணும்? அவர்களுக்காக நம்ம போயிட்டு ஆறுதலா இருக்கணும், சமாதானப்படுத்தணும். கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 படை வீரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு அதிகாரி இருக்கான், ஒரே ஒரு தலைமை அதிகாரி இருக்கான். அவன் வந்து அந்த 100 பேரை வந்து ஒரு நல்லபடியா பேசல, அவன் கிட்ட நல்ல உற்சாகமா பேசல, நல்ல ஒரு தைரியப்படுத்துற விதமா பேசாம, அவனே கோலத்தனமா ஐயோ அவ்வளவுதான் நம்ம போயிடுவோம், நம்மளை மடங்கடிக்க போறாங்க, அவ்வளவுதான் நம்ம செத்து போடுவோம் அப்படின்னா அந்த 100 பேரும் தோண்டு போவான். அவங்கள விட கம்மியான ஆளுங்க வந்தா கூட, 50 பேர் வந்தாலும் கூட அந்த 100 பேர் பயந்துருவான். ஏன்? அந்த ஒரு அதிகாரியினுடைய அந்த சொல் பேச்சு கேட்டு
பயந்து பின்வாங்கி பாடுவாங்க. இதுவே 1000 பேர் வந்தாலும் சரி, பல ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் சரி, அந்த ஒரு அதிகாரி சொல்ற அந்த தைரியமான வார்த்தையை கொண்டு அவங்க ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. கஷ்டத்துல இருக்கும்போது எல்லாருக்குமே நாம வந்து தைரியமான ஒரு வார்த்தை சொல்லணும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மோசே சொல்லுகிறார் பாருங்க, அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். பாருங்க, கண்டிப்பா இது வந்து என்ன சொல்றது, சும்மா இதோ மக்களை வந்து சமாதானப்படுத்தணும், அவங்கள அந்த நேரத்துல சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்கள அந்த நேரத்துல மட்டும் தைரியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. கர்த்தர் எப்பவுமே நம்மளுக்காக வந்து யுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். நம்மளை சுத்தி பல ஆயிரம் பேர் நமக்கு எதிராக நினைச்சாலும் கூட, நமக்கு குழி தோண்டி வச்சாலும் கூட, கர்த்தர் நம்மளுடைய பாதைகளை அவர் செம்மையாக்கக்கூடியவரா இருக்கிறார். நீங்க போகும் இடமெல்லாம் உன்னுடைய கூட முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவருடைய தேவ தூதர்களை வைத்து நம்மளை வழி நடத்தக்கூடியவரா இருக்கிறார். பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி தாங்குதோ அதை விட பல மடங்கு பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் மக்களை தாங்கி வழி நடத்தினார். நம்மளையும் கண்டிப்பா தாங்குவார். இந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை மறந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை மறக்கவும் மாட்டார், ஒதுக்கவும் மாட்டார். நம்மளுடைய பாவங்களை நம்ம உணர்ந்துட்டோம், அதுல இருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அடுத்ததா கூட நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கிறது. உபாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, நமக்காக அவர் யுத்தம் பண்ணி நம்மளை ரட்சிக்கிறார். அவர் நமக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போராடுறது மாத்திரம் இல்லாம வெற்றியை தேடி கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் ஆயிடுவோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வேலைக்கு இன்டர்வியூக்கு போறோம், அதுல தேர்ச்சி பெறுவோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சில வேலைகள் நம்ம செய்யும்போது இந்த வேலை எப்படி முடியுமோ, நல்லபடியா முடியுமோ, வெற்றிகரமா முடியுமோ ஒரு கேள்வி நமக்குள்ள. இதுவே நீங்க ஒரு பிரேயர் பண்ணிட்டு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒரு ஜபம் பண்ணி நீங்க உங்களுடைய வேலையை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை அனுகூலமாக்குவார், எல்லாமே செம்மையாக்குவார். நீங்க படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல அதை பதிய வைப்பார். அது வேதகமா இருந்தாலும் சரி, உலக காரியங்களா இருந்தாலும் சரி. அதே போல நீங்க வேலை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது எல்லா விஷயத்தையும் அவர் வாய்க்க பண்ணக்கூடியவரா இருக்கிறார். எல்லாமே வெற்றிகரமா உங்களுக்கு நம்ம யோசிக்கலாம், அந்த வேலையை பண்ண முடிச்சுட்டு நானா இந்த வேலையை பண்ணேன், இது ஒரு பெரிய மலையை பேய்க்கிற வேலையாச்சு, நான் ஒருத்தவனா வந்து இதை வந்து பண்ணி முடிச்சேன், நம்ம பின்னாடி பார்ப்போம், பரவாயில்ல, என்ன நினைச்ச எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. இருந்தாலும் கர்த்தர் எனக்காக இது எல்லாம் பண்ணினது யார்? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்திருக்கிறார், சாத்தானோடு இருந்து எதிர்த்து போராடி இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மனுஷங்களோட போராட்டம் அப்படின்ட்டு, கிடையவே கிடையாது. சாத்தானோடு நமக்கு போராட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் யாரோடத்துல நம்ம போராட்டம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மனுஷங்க தான் நமக்கு வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. நம்ம எந்த ஒரு மனிதர்களையும் எதிர்க்க கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆனா நாம வந்து நமக்கு ஒரு சண்டை இருக்கு, ஒரு பெரிய ஒரு சண்டை இருக்கு. ஆனா அந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல பார்க்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, நம்மளுடைய போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்து கிடையாது. நம்மளுடைய போராட்டம் வந்து ஆவிக்குரிய போராட்டம். அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அவர்களை வந்து இப்ப பார்க்க முடியாது.
அவங்க வந்து பாத்தீங்கன்னா வானத்துல வந்து இருக்கிற அதிபதிகள் கூட இந்த மாதிரி சாத்தானோடு கூட நமக்கு வந்து போராட்டம் இருக்கு. அவர்களை தான் நம்ம வந்து அடிச்சு ஜெயிக்க முடியும். கத்தர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கத்தர் நம்ம கூட இருக்கணும். சாத்தானை நம்ம வந்து அவர் மூலியமா நம்ம வந்து எதிர்க்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம வந்து பொறுமையா நம்ம வந்து வாசிக்கலாம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யோசுவா 23ஆம் அதிகாரம் வசனம் 10. யோசுவா 23ஆம் அதிகாரம் வசனம் 10. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, ஒருவன், அதாவது ஒரு விசுவாசி. இங்க இருக்கிற நம்ம நிறைய பேர் வந்து விசுவாசிகளா இருக்கிறோம். பாருங்க, ஒரு விசுவாசி எத்தனை பேரை துரத்துறான்னு பாருங்க. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். பாருங்க, சத்துருக்கள் நமக்கு எந்த வழியா வரலாம். நம்மளை மடங்கடிக்கிறதுக்கு நம்ம நல்லாதான் போயிட்டு இருக்கோம், நம்ம நல்லாதான் வாழ்க்கையை போயிட்டு இருக்கோம். ஆனா எங்க இருந்து நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. ஒரு சில நேரத்துல நம்மளுடைய வாயே நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். நான் ஒருவேளை நல்லா பேசி இருந்திருக்கலாமோ, நான் ஒருவேளை மத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரி பேசிட்டேனோ. வெளியிருந்துதான் சத்துரு வரணும்ட்டு இல்லை, நம்மளுடைய நாக்கே நமக்கு சத்துரு. தேவையில்லாத விஷயங்களை பேசுறது. பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்குதான் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும், நம்ம வந்து வேண்டிக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு போன நிலைமைக்கு போனாலும் சரி, நம்மளுடைய வாயை நாக்க அடக்கணும். நாவினாலும் நம்ம நிறைய பிரச்சனையை தவிர்க்கலாம். இங்க சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, மோசே போயிட்டார், மோசே இறந்து போயிட்டார். அவர் வந்து கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு விஷயம் பண்றாரு, தேவன் வந்து நீ வந்து கானான் தேசத்துல பிரவேசிக்க மாட்ட. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இஸ்ரேல் மக்கள் யாருமே கானான் தேசத்துல பிரவேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னுடைய கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படியல. 2 பேர் தவிர. காலேப் வந்து ஆரம்பம் முதல் கொண்டு தேவனுக்கு பிரியமா உண்மையா இருந்தான். பின்பு இஸ்ரேல் மக்களுடைய பிள்ளைகள் வந்து வளர்றாங்க. அந்த பிள்ளைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்றாங்க. அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறதுக்காக யோசுவா, மோசைக்கு பிறகு பிதாவாகிய தேவன் யோசுவாவை நியமிக்கிறார் இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறதுக்காக. சோ அப்படி இருக்கும் பொழுது காலேப், யோசுவா இவர்கள் இருவர் மாத்திரம்தான் வந்து பாத்தீங்கன்னா மோசே இருந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது இருந்தாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துல சுதந்திரிக்கிறாங்க. அந்த கானான் தேசத்துல நிறைய சின்ன சின்ன குடிகள்லாம் இருக்காங்க. அவர்களை எல்லாம் விரட்டிட்டு இஸ்ரேல் மக்கள் அந்த இடத்துல குடியிருக்கணும். தேவன் அவர்களுக்கு அந்த கானான் தேசத்தை வைக்கிறார். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இஸ்ரேல் மக்களை எதிர்க்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்கள் பயப்படும் போது யோசுவா வந்து சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிறார். அதாவது மக்கள் வந்து ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ப்ராமிஸ் கூட பண்ணுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க, தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வார்த்தையில நிலைச்சு இருக்க மாட்டாங்க. தேவன் அப்படி கிடையாது. அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா அதை 100% நிறைவேற்றுவார். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் 1000 பேர் அடிக்கிறேன்னு சொன்னா, எதிர்காலத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வந்து சிம்சோனை பார்க்கலாம். சிம்சோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய எலும்பு எடுத்து 1000 பேரை மடங்கடிக்கும், 1000 பேரை அடிக்கும். நம்மளாலே முடியும். கர்த்தருடைய வல்லமை நம்ம இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலேயும் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, கண்டிப்பா விசுவாசம் இருக்கணும். 100% விசுவாசம் இருக்கணும் நமக்கு. அதுக்காக நீங்க போயிட்டு ஒரு பெரிய எலும்பு எடுத்து எல்லாரையும் போயிட்டு அடிச்சு கொண்டுட்டு இருக்க,
நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது சாத்தானை எதிர்க்கக்கூடிய எல்லா விதமான வல்லமையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கு. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். அவர் சொன்னா செய்வார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படத்துலதான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நான் வந்து சொல்றதுதான் செய்வேன், செய்யறதான் சொல்வேன். அது வந்து பாத்தீங்கன்னா படத்துல அந்த நேரத்துல மக்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக, அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்றதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையான வாழ்க்கையில அவங்க அந்த மாதிரி இருப்பாங்கிறது தெரியல. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் ஒரு விஷயம் சொன்னா அது அப்படியே நிறைவேறும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தைகள், புடமிடப்பட்டவைகள். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் வந்து யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், என்னங்க பிரதர் இஸ்ரவேல் மக்கள்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து இஸ்ரவேல் மக்களே கிடையாது, நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தமிழ்நாட்டிலே ஏதோ ஒரு மூல முடுக்குல நான் வந்து இருந்திருக்கேன், நான் எப்படி இஸ்ரவேல் மக்களா மாற முடியும், நான் எப்படி தேவனுடைய சொந்த ஜனமா நான் வந்து மாற முடியும், இந்த வார்த்தைகள் எனக்கு எப்படி வந்து பொருந்தும் அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். நாம எப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சு, அவர் மூலியமா எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கு, ரட்சிப்பு இருக்குன்னு விசுவாசிச்சு நாம வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, அப்பவே நாமளும் ஆவிக்குரிய ரீதியில ஒரு இஸ்ரவேல் மக்களா நாம வந்து மாற்றப்படுகிறோம். நமக்கும் தகப்பன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம், பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இது யார் மூலியமாக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா மாத்திரம்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமானது கிடைச்சிருக்கு. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் வசனம் 15. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் வசனம் 15. ராஜாவாகிய பார்த்து அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் அலங்காரங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடைய. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துல இருக்கிற எல்லா குடிகளையும் அடிச்சு போட்டு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா அவங்களுக்காக உண்டு பண்ணி, சவுல் தான் முதல் ராஜாவா இருக்கிறார் இஸ்ரேல் மக்களுக்கு. அதன் பிறகு தாவீது வந்து தேவனுக்கு ஏற்றபடி, ஒரு இருதயத்துக்கு ஏற்றபடி ஒரு ராஜாவா இஸ்ரேல் மக்களை அரசாள்றான். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் மாறி மாறி வராங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யோசபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூத ராஜா ஒருத்தர் வந்து வராரு. அந்த யூத ராஜா வந்து பாத்தீங்கன்னா அரசாண்டுட்டு இருக்கும் போது, இஸ்ரேல் மக்களை, யூத மக்களை அரசாண்டுட்டு இருக்கும் போது, அவர்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு சில பேர் வராங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மோன் புத்திரர், அம்மோனியர்கள், இந்த மாதிரி நிறைய பேர், மோவா புத்திரர். சோ இந்த மாதிரியான கூட்டங்கள் யூத மக்களை வந்து எதிர்க்கிறதுக்கு கிளம்புறாங்க. ஆனா இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ணல, அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. இருந்தாலும் அந்த மோவாபியரும் சரி, அந்த அம்மோன் புத்திரரும் அம்மோன் மக்களும் சரி, அந்த இஸ்ரேல் மக்களை எதிர்க்கிறதுக்கு வராங்க. பாருங்க, நாம சும்மா இருப்போம், நம்மளை எதிர்க்கிறதுக்குன்னு நிறைய பேர், நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்படுறது ஒரு சில மக்கள் இருப்பாங்க, நம்மளை கீழே தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் இருப்பாங்க. நம்ம அவர்களை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், இருந்தாலும் நம்மளை எதிர்க்கிறதுக்காகவே வருவாங்க. கிளம்பி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு எல்லாமே கிளம்பி வருவாங்க. ஆனா கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, அவர்கள் ஒரு வழியா வந்தா 7 வழியா திரும்ப அனுப்புறாரு. இங்கேயும் வந்து அதுதான் நடக்குது. அவங்க எதுவுமே பண்ணல. நம்ம படத்துல கூட இந்த மாதிரி சினிமா டைலாக் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. இங்க வந்து சொல்றார், யோசபாத் ராஜா வந்து அந்த யூத மக்கள் எல்லாருக்குமே ஒரு கட்டளை விதிக்கிறார், எல்லாருமே உபவாசம் இருங்க, தேவன் இடத்துல ஜெபிங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபிங்க,
எல்லாருமே உபவாசம் இருங்க, நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அப்படிப்பட்ட ஏராளமான மக்களை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்ல. யோசபாத்து ஜெபிக்கிறார் தேவன் இடத்துல. அப்போ லேவின் வந்து பாத்தீங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யற மக்கள் தான் லேவியர்கள் சொல்லுவாங்க. அப்ப லேவியர்கள்ல ஒருத்தவன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி இறங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 15வது வசனத்துல, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். பாருங்க, யூதா கோத்திரத்தார் எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த மோவாபியருக்கும் சரி, அம்மோன் புத்திரருக்கும் சரி, அவங்கெல்லாம் வந்து படையெடுத்து வராங்க. இஸ்ரேல் மக்களும் சரி, யூதா மக்களும் சரி, அவங்களுக்கு அவங்க வந்து எந்த ஒரு தீங்கும் அவர்களுக்கு பண்ணவே இல்லை. இருந்தாலும் அவர்களை மடங்கடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க வந்து வராங்க. அப்படி பயப்பட்டு இருக்கும் போது சொல்றாரு பாருங்க, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கருத்து சொல்லி பாருங்க. நாம வந்து என்ன எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஒரு சில பேர் எண்ணிக்கையில நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் ரொம்ப வாட்ட சந்தமா பலம் உள்ளவர்களா இருப்பாங்க. அவன் ஒருத்தவனை பார்த்தா ஒரு 100 பேர் அடிக்கிறவன் மாதிரி இருக்கும். ஒரு மாட்டு தொடை அப்படியே ஃபுல்லா அவன் வந்து சாப்பிட்டு நல்லா வளர்ந்துருப்பான், வாட்ட சாட்டமா இருப்பான். நம்மளெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். அப்படின்லாம் கூட இருக்கும் நம்மளை எதிர்க்கிறவங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நமக்கு எதிரா அப்படிப்பட்ட உருவம் கொண்டு யாரா இருந்தாலும் சரி, ஒரு பல ஆயிரம் கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் சரி, என்னோட இருக்கிறவர் யார்? என் மத்தியில் இருக்கிறவர் யார்? உங்க எல்லாரையும் காட்டிலும் என் கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தையும் என்னையும் உங்களையும் நம்ம பார்க்கிற எல்லா விஷயத்தையும் உண்டு பண்ணினவர் அவர். அவர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் யாருக்குங்க பயப்படணும்? நான் கர்த்தருக்கு உண்மையா நேர்மையா நடக்கும்போது, நீதியா நடக்கும்போது, சத்தியத்துக்கு கீழ்பட்டு நடக்கும்போது, நான் அவரை அனுதினமும் தேடும் போது நான் யாருக்குங்க பயப்படணும்? அதான் சொல்றாங்க, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. பாருங்க, நம்மளை யாராச்சும் எதிர்க்க வந்தாலும் சரி, நமக்கு யாராச்சும் கெடுதல் பண்ணணும்ட்டு இல்ல, கெடுதல் நினைச்சாலே கர்த்தர் வந்து யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? நமக்காக யுத்தம் பண்ணுவார். அது நம்மளுடைய போராட்டம் கிடையாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதான் இங்க சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய. என்னதான் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு பிரியமா இல்லாம நடந்தாலும் ஒரு காலகட்டத்துல அவங்க மனம் திரும்புறாங்க. கர்த்தர் அவர்களை மன்னிச்சு ஏத்துக்கிறார். அவர்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயத்திற்காக போராடுறோம், அவமானப்படுறோம், கேவலப்படுறோம், வருத்தப்படுறோம். ஒவ்வொரு நாளும் போராட்டம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பத்தார் கூட பிரச்சனை, உற்றார் உறவினர்கள் கூட பிரச்சனை. அப்படி கிடையாது. சாத்தானோட நமக்கு பிரச்சனை கொண்டு வர்றதே சாத்தான் தான். அவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து தூண்டுவான். எப்படி தூண்டுவான் அப்படின்னா, யாராச்சும் உன்னை பேசினாங்கன்னா பதிலுக்கு பேசு. நீங்க பதிலுக்கு பேசிட்டீங்கன்னா சாத்தானை நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்க. நீங்க திருப்பி அடிச்சிட்டீங்கன்னா சாத்தானை நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்க. அதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறான். நீங்க கோபத்தினால நீங்க தப்பான முடிவை எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய அவன் செயல்படுவான். நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டி விடுவான். கோபத்துல ஏற்பட்டிருக்கிற உணர்ச்சியை தூண்டி விடுவான். அவன் நினைக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ஜெயிச்சுட்டான். நம்ம கர்த்தரை தோக்க வச்சுட்டோம். ஒருவேளை நமக்கு கோபம் ஊட்டும் போது, நாம வந்து திருப்பி ஏதாவது பதிலுக்கு பதில் பேசும்போது பேசுற மாதிரி இருந்தாலும் கூட, அதை எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு, பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்க, ஒரு கணத்துல அடிச்சா இங்கிற ஒரு கணத்துல திருப்பி வாங்கிக்கணும். எப்பவுமே நம்ம ஒருத்தவங்களை வந்து சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்க தான் செய்யணும். மத்தவங்க நமக்கு சத்துருக்களை கூட வந்து பாத்தீங்கன்னா சிநேகிங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா உபதேச வசனமும் அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் வரணும்.
ஆனா சாத்தான் அது வர விட மாட்டான். அதையும் அப்படியே வந்தாலும் கூட அதை தாண்டி உங்களை வந்து பேச வச்சிருவான், நம்மளை வந்து பேச வச்சிருவான், நம்மளை வந்து கெட்ட வார்த்தை பேச வச்சிருவான், அடிக்க வச்சிருவான், தப்பான காரியங்களை பழிக்கு பழி வாங்க வச்சிருவான். பழிக்கு பழி வாங்குறது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் வந்து நமக்கு அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யோசபாத்தும் பயப்படுறாரு, அவங்க யூதர்களுடைய ராஜாவும் பயப்படுறாரு, அப்புறம் இஸ்ரவேல் மக்களும் பயப்படுறாங்க. எல்லாருமே உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். எல்லாருமே காணாம போயிட்டாங்க. மோவாபியரும் சரி, அம்மன் புத்திரரும் சரி, எல்லாருமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் வசனம் 7-8. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் வசனம் 7-8. ஆசிரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்த்து நம்மோடு இருக்கிறவர்களையும் அவனோடு இருக்கிற நமக்கு உடனிருந்து நம்முடைய யுத்தங்கள் நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாக கற்பனை என்று சொல்லி அவர்களை கேட்டினார். யூதாவின் ராஜாவாக எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை விட்டார்கள். ஓகே, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம வந்து பார்த்தோம், யூதருடைய ராஜா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலகட்டத்துல எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து வருகிறார், யூதருடைய ராஜா. மறுபடியும் அந்த யூத மக்களை மடங்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிரிய ராஜான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜா, அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் போற இடமெல்லாம் எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணி அங்க இருக்கிற அந்த நாட்டுல இருக்கிற செல்வத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மக்களை அழிக்கிறது தான் அவனுடைய வேலை. அவனுக்கு கீழே தான் எல்லா நாடும் இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிருக்கான். அவனுக்கு கிட்ட இல்லாத படைகளே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய வீரம் உள்ளவன், படைகள் உள்ளவன், அந்த மாதிரியான ஒரு ஆள் அசிரிய ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ராஜா ஒரு சின்ன நாடான அந்த யூதர்களை எருசலேமில் வாழ்கிற அந்த மக்களை எதிர்க்க வரும்போது பயப்படுறாங்க. அப்ப அந்த எசேக்கியா ராஜா சொல்றாரு பாருங்க, நீங்கள் 32ஆம் அதிகாரம் வசனம் 7-8, நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள். அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவரை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பாருங்க, என்னதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதிராளி ரொம்ப பலசாலியா இருக்கான், ரொம்ப நிறைய பேர் இருக்கான், நம்ம வந்து எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கோம், நமக்கே நினைக்காதீங்க. என்னால இந்த விஷயம் பண்ணவே முடியாது, என்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, என்னால மத்தவங்களை ஜெயிக்கவே முடியாது, நான் எப்பவுமே ஒரு அடிமட்டமான ஒரு ஆளு, ஒரு கேவலமான ஒரு ஆளு, எனக்கு சக்தியும் இல்லை பலனும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பிரஜாதியானரு நாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு சாதிக்கும் போது நம்ம கூட இருக்கிறவர் யார்? பிதாவாகிய தேவன். பாருங்க சொல்றாரு பாருங்க, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கணும். அதாவது அசிரிய ராஜா அவனுடைய படைகளை நம்பி இருக்கான். அசிரிய ராஜா வந்து யாரா நம்பி இருக்கான்? அவன் கிட்ட இருக்கிற அதிகமான எண்ணிக்கையில இருக்கிற படைகளை நம்பி இருக்கான். ஆனா நாம யாரை நம்பி இருக்கோம்? நம்மளை உண்டாக்கின பிதாவாகிய தேவனை நம்பி இருக்கோம். அதான் இங்க சொல்றாரு, அவனோடு இருக்கிறவை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி பாருங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய படைகளை நம்பி இருக்கான். எண்ணிக்கையில அதிகமா இருக்கிற படைகளை நம்பிதான் அவன் இருக்கான். நாம எண்ணிக்கையில கம்மியாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர் யார்? கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகி எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். பாருங்க, ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் இருக்கானா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவனுக்கு எடுத்துக்காட்டு. கஷ்டத்துல இருக்கும்போது தப்பான ஒரு விஷயத்த நம்ம வந்து அவர்களுக்கு புத்தியில வந்து ஏத்துட்டோம் அப்படின்னா, அவங்க மைண்ட்ல ஏத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பயப்படுறோம், துவண்டு போயிடுவாங்க.
அவங்க என்னதான் அடுத்தடுத்து பண்ணாலும் அவங்க தோல்வி விட்டுருவாங்க. நம்ம மரண கட்டுகள்ல இருந்தாலும் கூட நல்ல வார்த்தையை பேசணும், பாசிட்டிவான ஒரு வார்த்தையை பேசணும். ஒருத்தர் மறிக்க போறாரு, அவர் இடத்துல போய் அவ்வளவுதான், நீங்க இனி பொழைக்க மாட்டீங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, இதுதான் உங்களுக்கு கடைசி நாள், இப்படி போய் சொல்லலாமா? எரிகிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி. இதே அவர்கிட்ட போய் நீங்க கவலையே படாதீங்க, மறிக்கிற தருவாயில கூட நம்ம என்ன சொல்லணும், நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிச்சுக்கோம், கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையான காரியங்களை கொடுப்பார், செய்வார், நீங்க சுகம் பெற்று நலமுடன் திரும்பி வருவீங்க. விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு நம்ம அவர்களுக்கு சொல்லணும். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அப்படிப்பட்ட நோயாளியை கூட கர்த்தர் குணமாக்கக்கூடியவரா இருக்கிறார். இங்கேயும் அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்காக யூத மக்களுக்காக தேவன் யுத்தம் செய்தார். பாருங்க, அவங்க எதுவுமே பண்ணல, எசேக்கியா ராஜா எதுவுமே பண்ணல. கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அசீரிய ராஜா ரொம்ப கேவலமான வார்த்தைகளை அந்த யூத மக்களுக்கு முன்னாடி பேசிட்டோம். உங்களெல்லாம் நான் வந்து மடங்கடிச்சிடுவேன், பெரியாள், உங்களெல்லாம் வந்து ஈஸியா நான் வந்து மடங்கடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த அசீரியாவுடைய ஒட்டுமொத்த இதையும் ஒட்டுமொத்த படைகளையும் தவிடுபடி ஆக்கிட்டார். அவன் செத்த முகமா வீடு திரும்பினான். நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த யூத மக்களை ஈஸியா அடிச்சு போட்டுலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, என்னுடைய படைகளை காட்டிலும் அவங்க கூட இருந்தது யார், பிதாவாகிய தேவன் அவன் புரிந்து கொண்டான். அன்னைக்கு நைட்டே அவன் திரும்பினான் வீட்டுக்கு, அவனுடைய பிள்ளைகளே அவனை கொண்டு போட்டாங்க. பாருங்க, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து ஆசீர்வதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த ஒரு சத்ரு நினைச்சாலும் அது தடை பண்ண முடியாது. அது நடந்ததான் தீரும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பிட்டாருன்னா எப்படியோ அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல அவர் ஆசீர்வதிச்சிடுவார். அதற்கு நாம தயாரா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. சங்கீதம் 35:1 கூட சொல்றாரு பாருங்க. தாவீது தேவனை துதிச்சு பாடும்போது சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே, சங்கீதம் 35:1, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். பாருங்க, அவன் தேவனை துதிச்சு பாடும் போதே ஒரு வேண்டுதல் ஏறெடுக்கிறான் பாருங்க. நிறைய பேர் நம்ம கூட வழக்காடுவாங்க, நான் சொல்றதுதான் ரைட்டு, நான் சொல்றதுதான் செய்யணும், நான் சொல்றதுக்கு பதில் பேசக்கூடாது, நான் தப்பாவே சொன்னாலும் அதை நீ சரியான்னு தான் நீ எடுத்துக்கணும். இப்படிதான் நிறைய பேர் வழக்காடுவாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிலாம் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் தான் அவர்களுக்கு பதில் சொல்லணும். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் அப்படின்ற. யாரு? தாவீது ராஜா சொல்ற. தாவீது ராஜா உயிரோடு இருக்கும்போது அவரை சுத்தி எக்கச்சக்கமான சத்துருக்கள் இருந்தாங்க. வெளியே இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சத்துருக்கள் வராங்கன்னா, சொந்த வீட்டாரி தன்னுடைய சொந்த மகனே தாவீத கொலை பண்ணணும்ட்டு ஆசைப்படுறான். தாவீத கொலை பண்ணிட்டா அடுத்தது ராஜா யாரு? அவன் தான், அப்சலோம். இருந்தாலும் கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணினார்? தாவீதுக்காக யுத்தம் பண்ணினார். அப்சலோமை மடங்கடிக்கிறார். இன்னும் அவனுக்கு எதிர்க்க எந்தெந்த எதிரி வந்தாலும் அவனை எல்லாரையும் மடங்கடிக்கிறான். தாவீது யுத்தத்தினால அவன் இறக்கல. தாவீது பல யுத்தங்களை பண்ணி அவன் ஜெயிச்சிருக்கான். ஆனா அவன் யுத்தத்தினால இறக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு இயற்கை மரணத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் நல்ல வயது சென்றவனா இருந்து
நோயாளியா தான் வயது சென்றனா இருந்து அவன் வந்து மரிச்சான். பாருங்க, கர்த்தருக்கு யார் யாரு பிரியம் உள்ளவர்களா இருக்கிறாங்களோ பாருங்க, அவர்களுடைய மரணம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு மரணமா முடியும். பாருங்க, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா தாவீதோட கூட இருந்தார், யோசபாத்து கூட இருந்தார், எசேக்கியா ராஜா கூட இருந்தார், இஸ்ரவேல் மக்கள் கூட இருந்தார், மோசே கூட இருந்தார், யோசுவா கூட இருந்தார். அவர்களோட கூட இருந்து அவர்களை எதிர்த்த எல்லா சத்துருக்களையும் தேவன் மடங்கடித்தார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இப்பொழுது நம்ம அதே தேவன், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அதே தேவன், மற்றவங்களுக்காக அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணின அதே தேவன் இப்பொழுது நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 41:10. இது எல்லாருக்குமே ஒரு மனப்பாட வசனமா கூட இருந்திருக்கும். நாம எப்பப்பெல்லாம் தோண்டு போறோமோ இந்த ஒரு வசனம் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்க, ஒரு எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர்னா ஒரு மேடை மேல ஏத்தி பேசுப்பா அப்படின்னா நடுங்குவேன். வாயெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, அப்படியே நடுங்கும், திக்குவாயா மாறிடும். நான் என்ன பேசுறேங்கிறது எனக்கே தெரியல, ஏதோ பேசுறேன். ஜபம் பண்றதுக்கு பயப்படுவேன், பாட்டு பாடுறதுக்கு பயப்படுவேன். பாருங்க, இந்த மாதிரி இது எனக்கு மாத்திரம் இல்ல, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கள் இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பயம். இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துல பயம் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நீ பயப்படாதே, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்றது, ஓவர் கம்னா அந்த பயத்தை எப்படி தாண்டி வர்றது. இப்ப நீங்க மேடை மேல ஏறுறீங்க, ஒரு விஷயத்தை குறித்து நீங்க பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் அந்த விஷயத்தை குறித்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நிறைய தடவை அதை சொல்லி பாத்துருங்க. நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் உள்வாங்குங்க. இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நீங்க வந்து அந்த விஷயத்தை நீங்க பேசும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பயமே இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதுதான் நம்ம அப்படி பண்ண இந்த ஒரு ஸ்டேஜ் பேரே நம்ம தாண்டி வரும். இன்னும் நிறைய விஷயத்துக்காக நம்ம வந்து பயப்படுறோம். பள்ளிக்காக பயப்படுறாங்க, ஒரு சில பேர் கரப்பம்பூச்சிக்காக பயப்படுறாங்க, இன்னும் நைட்ல வரும்போது நாய்களுக்காக பயப்படுறாங்க. சரி, நம்ம வந்து அது வந்து நாய் தான் இந்த ஒரு தெருவில் இருக்கேன், நான் வேற தெருவுக்கு போயிட்டு நான் எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு நினைச்சா, ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்க நேரடியா சந்திக்கும் போது நீங்க பயப்படுவீங்க. அந்த பயத்தை நீங்க தாண்டி வரணும்னா அந்த அந்த நாய்களை தாண்டி நம்ம போகணும். அப்பதான் அந்த பயம் நம்மளை விட்டு போகும். எதற்குமே நம்ம வந்து பயப்படக்கூடாது. சாத்தானுக்கு, அதாவது நமக்கு ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கும், ஆனா அது நம்மளுடைய மனைவிக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். நமக்கு மனைவிக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் கூட நமக்கு மாத்திரமே தெரியும், தேவனுக்கு மாத்திரமே தெரியும். நம்ம எந்த விஷயத்துல நம்ம சீண்டுனா நம்ம வந்து ரியாக்ட் ஆகும், நம்ம கோவப்படுவோம், நம்ம தப்பான காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், இன்னொருத்தருக்கும் தெரியும் நல்லா. அது யாருன்னா சாத்தான். அதுலதான் நம்மளை அடிப்பான், அதுலதான் அடிப்பான், அடின்னு அடிப்பான். ஏன்னா நம்ம பலவீனமா இருக்கிறோமே அந்த ஒரு விஷயத்துல நம்மளோட உணர்ச்சியை தூண்டுவான், நம்மளுடைய வந்து முகம் வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவான். நாம எது வந்தாலும் பரவாயில்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறேன், இந்த வாழ்க்கையில இந்த பூமியில நம்ம வாழ போறது கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலத்துல நான் வந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்க போறேன். எனக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஊர்ல மக்கள் நிறைய விஷயம் சொல்லுவான், நீ அது பண்ணாது இது பண்ணாத அப்படின்னு. நான் கர்த்தருக்கு பிரியமா தான் நடப்பேன்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னால கடைசி வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால எந்த அளவுக்கு கர்த்தருக்காக ஊழியம் பண்ண முடியுமோ நான் ஊழியம் பண்ணிட்டு நான் இறந்துருவேன். அவ்வளவுதான். இந்த உலகத்துல நான் இருக்க போறது கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்திலேயே பாத்தீங்கன்னா என்னால எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துக்குள்ள ஆதாயப்படுத்த முடியுமோ, எத்தனை மக்களை நரகத்துல இருந்து மீட்க முடியுமோ, எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவ்வளவுதான் இருந்துட்டு நான் இறந்துருவேன். அவ்வளவுதான். அதுதான் நம்ம நினைக்கணும். மற்ற மக்கள் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. கர்த்தர் எனக்கு என்ன நினைப்பார்? கர்த்தரை நான் கடைசி வரைக்கும் நான் பிரியப்படுத்தணும். அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நீ எது குறிச்சும் பயப்படாது சொல்ற, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம்னா என்ன? நம்ம பண்ணுகிற எல்லா காரியத்திலும் அவர் வெற்றியை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நீ நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, போகும்போதும் சரி வரும்போதும் சரி நம்ம தேவனை துதிச்சு பாடும்போது கர்த்தர் நம்மளுடைய போக்கிலும் வரத்திலும் காக்கக்கூடியவரா இருக்கிறார். நாம என்னதான் கரெக்டா போனாலும் எதிர்க்க வரவன் கரெக்டா வரணும்ல, அதையும் பாத்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய தேவதூதர்களை வைத்து சரி செய்யக்கூடியவரா இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 17. ஏசாயா 54 வசனம் 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பாருங்க, சரியான வசனம் இது. நமக்கு விரோதமா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் எதிராக விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பாருங்க, ஒரு பிரச்சனை நமக்கு எதிராக கிளம்புது அப்படின்னா அந்த பிரச்சனையோடைய ரூட் இருக்குல்ல, ஒரு முளையிலே கிள்ளி எறிவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியே கிள்ளி எறிஞ்சிடுவார் பிதாவாகிய தேவன். அதான் இங்க சொல்றாரு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தெரியுமா நமக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டுதான் நம்மளை நாமே பலப்படுத்திக்கணும். நம்ம சோர்ந்து போகும்போது, தூண்டு போகும்போது, முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனை வரும். வீட்டையும் சமாளிக்கணும், மனைவியும் கணவரையும் சமாளிக்கணும், பிள்ளைகளை சமாளிக்கணும், பெற்றோர்களை சமாளிக்கணும், இன்னும் நிறைய சமுதாயத்துல ஏற்படுகிற நிறைய விஷயத்துல அவங்க சமாளிக்கணும். அதுவும் இல்லாம வேதாமத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் ஆண்களை காட்டிலும் அவர்கள் ரொம்ப பலவீன பாண்டமா இருக்கிறார்கள். சோ இருந்தாலும் நம்ம தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான், இந்த மாதிரியான ஒரு வசனங்கள் தான் தினம் தினம் நம்மளை தேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு, இனி என்னை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா? நான் ஒரு தனிமரமா நான் இருக்கேன். கணவர் என்னை விட்டு போயிட்டாரே, என்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எங்க அப்பா அம்மா என் கூட இல்லையே, எனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லையே, என்னுடைய பிள்ளை என்னை விட்டு போயிட்டானே, எனக்குதான் அவன் கொல்லி போடுவான்னு நினைச்சேன், இப்ப நான் அவனுக்கு கொல்லி போடுற ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, எனக்காக சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. இப்ப எல்லாருமே என்ன ஈஸியா என்ன ஆட்கொண்டுருவாங்களே, என்ன ஒரு அடிமைத்தனமா நடத்துவாங்களே, எனக்காக யாருமே இல்லையா, என் கூட பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லையா. நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நேரத்துல நம்ம யோசிப்போம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்காக இருக்கிறார். உலகத்துல ஒரு மனுஷனுடைய துணை தான் நமக்கு வேணுமா? நம்ம பேசுறதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் துணை இருக்கணும், கரெக்ட் தான். ஆனா ஒரு சில பேர் அப்பாவை இறந்துட்டேன், அப்பா இருந்தாருன்னா அவர் இடத்துல மனசு விட்டு நான் ஃப்ரீயா பேசுவேன், அம்மா இருந்தாங்கன்னா அவங்க இடத்துல நான் மனசு விட்டு ஃப்ரீயா பேசலாம். அதையே நம்ம கத்துற இடத்துல நம்ம மனசு விட்டு ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டேன்றோம். நம்ம யோசிக்கணும். அப்பா அம்மா இடத்துல பேச முடியாத ஒரு சில விஷயங்கள்
எல்லாம் அந்தரங்கமான விஷயங்கள் கர்த்தருக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு என்ன பிரச்சனை. அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். பாருங்க, மனுஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அநீதியா நியாயம் தீர்ப்பான், காசு வாங்கிட்டு நியாயம் தீர்ப்பான். அவங்க ஒரு சில மனுஷங்கள் இடத்துல நம்ம வந்து நீதியை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் நமக்காக நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணிக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். சோ இன்னைக்கு கூட நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். முக்கியமா வரலாறுகளையும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் மக்கள் இடத்துல பிதாவாகிய தேவன் எப்படி அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், எவ்வளோ எதிராளிகள் அடுத்தடுத்து வந்தாலும் கூட அவர்களை எதிர்த்தாலும் கூட அவர்களுக்காக வந்து யுத்தம் பண்ணுகிறார். இதை நம்ம வந்து இது ஒரு சின்ன ஒரு கதையாவோ ஒரு விஷயமாவோ நம்ம வந்து பார்க்காம இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் உண்மையா நடந்திருக்கு. அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இப்போ வந்து வாசம் செய்கிறார். நமக்காக அவர் வந்து இஸ்ரவேல் மக்களை எப்படி காப்பாற்றினாரோ, எப்படி வந்து சத்துருக்கள் இடத்துல இருந்து அவர்களை காப்பாற்றினாரோ, அதே போல என்னையும் எல்லா சாத்தான் இடத்திலிருந்தும் சத்துருக்கள் இடத்திலிருந்தும் என்னை விடுவிப்பார், எனக்காக யுத்தம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கு. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை மட்டும் நம்ம வந்து இழந்துட வேண்டாம். பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.